எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியை கொண்டு போய் வச்சு தெளித்து அவங்கள ஏன் தலைமுழுக வைக்கிறாங்க? இதுதான் காரணம், இதுதான் ரீசன். அது தெரியாமல் நம்ம செஞ்சு கிடக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷர்கள் தலைமொழிவதில்லை. நீ தலைமொழிவ வேண்டிய ஒரே ஒரு காரியம் பாவத்தை தான். அல்லேலூயா. நம்மளால ரொம்ப விபரமாக என்ன பண்ணுறோம்? பாவத்தை தவிர வேறு எல்லாரையும் தலைமொழி வர்றோம். பாவத்தையும் சாபத்தையும் தவிர மீது எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவனுக்கு எனக்கு ஆகாது, இவனுக்கு எனக்கு வராது அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் இன்னைக்கு தலைமொழிகிட்டு இருக்கிறோம். மனிதர்களை தலைமொழுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கலை. கர்த்தர் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் சபையை தலைமொழிட்டு உக்காந்துக்கிறீங்க. சர்ச்சுக்கே வரமாட்டேன். இனிமேல் இந்த சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். நிறைய பேர் பாஸ்டர் தலைமொழிட்டாங்க. இனிமேல் அந்த பாஸ்டர்கிட்ட என்ன ஜபத்துக்கே போக மாட்டேன். இதுவா தலைமொழிவது தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று ஸ்நானம் அப்படின்னாலே குளிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்நானம் என்பது குளிக்கிறது. நம்ம பாஷையில் அதை யூஸ் பண்ண மாட்டோம். பிராமணருடைய பாஷையில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கன்னு வாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்நானம் என்பது குளியல், சுத்திகரிப்பை குறிக்கிறது. இது ஞான ஸ்நானம். இது என்ன ஸ்நானம்? வெறும் ஸ்நானம் இல்லை, இது ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்பது ஞானம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த ஞானம். உலகத்தின் ஞானம் வேற, பிரபஞ்சத்தினுடைய ஞானம் வேற, பிரபுக்களுடைய ஞானம் வேற. இப்படி உலகத்தில் நிறைய ஞானிகளுடைய ஞானம் நிறைய இருக்கிறது. அதில் கர்த்தருடைய ஞானம், இயேசு கிறிஸ்துனுடைய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஞானம். ஆகவே இந்த ஞானத்துக்காக தான் இது ஒரு ஸ்நானம். ஆகினால இவர்கள் எடுத்த ஞானம், இவர்கள் எடுத்த ஸ்நானம் என்னது? ஞான ஸ்நானம். இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. உலகத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவையில்லை. ஆல்ரெடி நமக்கு அந்த ஞானம் இருக்குது. உலகம்னா என்ன, மனுஷர்கள்லாம் என்ன, சொந்த பந்தம்னா என்ன, அந்த ஞானம் நமக்கு இருக்குது. ஆனால் யாரை குறித்த ஞானம் தான் நமக்கு இல்லை? இயேசுவை குறித்த ஞானம், சபை குறித்த ஞானம், பரலோகத்தை குறித்த ஞானம், செத்த எங்கே போன்ற தெரியாத ஞானம். இந்த ஞானத்துக்காக தான் இந்த ஸ்நானத்தை நம்ம எடுக்கிறோம். அதனால தான் இது பேர் என்னது? ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கேன், நீங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு விதைக்கப்பட்டது, உங்களுக்கு போதிக்கப்பட்டது ஞானம். எந்த ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சபையில் போதிக்கப்படுகிறது, உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது, வேதத்திலிருந்து நீங்களும் கற்றுக்கொள்கிறீங்க. ஆகினால் இந்த ஞானம் என்பது, இந்த ஸ்நானம் என்பது, இது ஞான ஸ்நானம். இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் இவங்க தலைமுழுவினாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த சாபம் எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த பரம்பரை வழிபாடு எனக்கு வேண்டாம், இனிமேல் எனக்கு இந்த மாதிரியான பாவ பழக்கங்கள் வேண்டாம், இந்த உலகத்தின் சிற்றுண்மைகள் வேண்டாம், உலகத்தின் கரைகள் எனக்கு வேண்டாம், உலகத்தின் இச்சைகள் எனக்கு வேண்டாம், உலகத்தின் பாவங்கள் எனக்கு வேண்டாம். நான் இயேசுவின் பிள்ளையா நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளையா